ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 22ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 11வது மாதமான மாசியுடைய 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை தாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக வந்திருக்கு. நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் செய்யறதுக்கு உகந்ததாக வந்திருக்கு. ஆக்சுவலி நாளைய சனிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும், உங்களுக்கு எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனை தீரும். சனிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் தாங்க. நம்மள நிறைய பேர் சனிக்கிழமை வீக்கெண்டாக நினச்சிட்டு விட்டுடுறோம். ஆனால் சனிக்கிழமை ரொம்பவே முக்கியமான நம்மளுடைய தலைவிதி மாறுவதற்கு பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு. அந்த உகந்த நாளை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் சனிக்கிழமை செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன். ஆக்சுவலி நாளை நாள் மாசியுடைய சனிக்கிழமை. இது நமக்கு ரொம்ப முக்கியமான சனிக்கிழமையாகவும் வந்திருக்கு. நாளை நாள் அப்படி முக்கியமானதாக வந்திருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நவமியானது நிறைந்து இருக்கு. நவமிங்கிறது ஸ்ரீராமர் அவதரித்த தினம். இந்த நாளில் நாளை நாள் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆக்சுவலி நாளை சனிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கினால் போதும். அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கினால் போதும், கண்டிப்பாக ₹1 கூட உங்களுக்கு கடன் இருக்காது. உங்கள் கடன் எல்லாமே சீக்கிரம் அடைபடும். உங்கள் கடன் எல்லாமே சீக்கிரம் அடைபடுவதற்கு நாளை நாள் அப்படி என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், அந்த பொருள் வாங்கவும் முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொருள் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நாம் வாங்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும். அதனால் என்ன பொருள், அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க. வாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி சனிக்கிழமை என்றாலே சனி பகவானுக்கு உரிய தினம் என்பது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். சனி பகவானுக்கு மட்டும் இல்லை, பெருமாளுக்கு உரிய தினம் என்பது இந்த சனிக்கிழமை தான். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு, பொதுவாக இந்த சனிக்கிழமையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வாங்க. ஆனால் சனிக்கிழமை அன்று நாம் முக்கியமான நல்ல காரியம் செய்வதை விட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் செய்யலாம். இதை நாம் செய்யும்போது அது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும். ஆக்சுவலி நல்ல காரியங்கள் செய்வதை விட ஆன்மீக காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்தது சனிக்கிழமை என்று சொல்லப்படுது. சனிக்கிழமை எந்த பரிகாரம் செய்தாலும் இரட்டிப்பு பலனை நாம் அடைய முடியும். அந்த வரிசையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாளைய மாசி சனிக்கிழமை நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். சனிக்கிழமை ஆக்சுவலி எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது நமக்கு 2 மடங்கு பெருகும் என்பது சொல்லப்படுது. சனிக்கிழமை அன்று யாரும் நாளை நாள் கடன் வாங்காதீங்க, கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சனிக்கிழமை நாளை நாள் கடனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கினதை திருப்பி கொடுக்கலாம். ஆனால் புதிதாக கடன் வாங்கக்கூடாது, கடனை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே போல் சனிக்கிழமை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால்
அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் வாங்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கடன் இருக்கும்போது கொஞ்சம் தொகையை நாளைய சனிக்கிழமை திருப்பி கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி பண விஷயத்தில் நாளை நாள் நிறைய கவனமாக இருக்கணும் என்று ஒவ்வொருவருக்குமே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நாளைய சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் கடன் அடைய வேண்டும் என்று பெருமாளையும் அந்த தாயாரையும் மனவுருகி வேண்டிக் கொள்ளுங்க. பெருமாளுக்கு நாளை நாள் துளசி இலைகளையும் மகாலட்சுமிக்கு தாமரை பூவையும் சூட்டி வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் இருந்தால் படிப்படியாக சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் நாளை நாள் கடன் குறைய சனிக்கிழமை வாங்க வேண்டிய ஒரு பொருளானது இருக்குது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி அந்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க. நாளைய மாசி சனிக்கிழமை நீங்கள் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் எள்ளுங்க. எள்ளுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பு நிறத்தில் இருக்கணும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எள்ளை வாங்கக்கூடாது. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எள்ளை வாங்கணும். கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எள்ளை வாங்கி அதை நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி அதில் வெல்லம் சேர்த்து உருண்டையாக பிடித்து அதை 10 பேருக்கு நாளை நாள் கொடுக்கணும். மிக குறைந்த அளவில் எள்ளை வாங்கி அதை இந்த மாதிரி பண்ணி 10 பேருக்கு நாளை நாள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். 10 பேருக்கு மட்டும் இல்லாமல் கோவில்கள் பக்கத்தில் குளம்லாம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இரையாக இதை நாளை நாள் போடணும். போட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. எள்ளுகளை வாங்கி இந்த மாதிரி வெல்லம் போட்டு நீங்கள் உருண்டை செய்து கொடுக்கும்போது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோபம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன்களுக்கு இந்த மாதிரி போடுறதுனால மீன்கள் இதை சாப்பிட்றது உங்களுக்கு முன்ஜென்மம் பின்ஜென்மம் இந்த மாதிரி எல்லா பாவங்களுமே நீங்கும். காசு கொடுத்து நாளை நாள் இந்த எள்ளை வாங்கி உருண்டை செய்து நீங்கள் பண்ணுவது நல்லது. இதை செய்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனைகளுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட நாளை நாள் இதை செய்யுங்க. இவ்வளவு தாங்க. எவ்வளவு பரிகாரங்களை நீங்கள் செய்திருந்தாலும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருந்தாலும் குறையாமல் இருக்குல்ல, இதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் குறைவது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்ம மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கொண்டே இருந்தால் இந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஆக ஆடம்பர வாழ்க்கை குறைத்து கொண்டு அத்தியாவசிய வாழ்க்கையை வாழ பழகுங்க. காசு இல்லை என்றால் கடன் வாங்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மனதில் இருந்து அகற்றுங்க. பின்பு இந்த பரிகார நாளினால் செய்கிறதுனால கடன் இனிமேல் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரும். கடன் வாங்கினீங்கனாலும் அந்த கடன் சீக்கிரம் அடைபடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரம். ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் பெறுங்க. ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் கடன் அடைவதற்கு இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளை நாள் சனிக்கிழமை இந்த பரிகாரம் செய்கிறதுனால அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஒருவேளை இந்த பரிகாரம் நீங்கள் செய்துட்டு அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரோஜனமும் கிடையாது. அதனால் நாளை நாள் பரிகாரம் செய்கிறதுனால அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மது அருந்துறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. அது செய்தீங்கன்னா உங்களுக்கு பலனே கிடைக்காது. அதனால் அதையும்
நாளை நாள் தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நாளை நாள் நான் சொன்னதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் பலிக்கும். அதே போல் உங்கள் தசபுத்தி சனியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் செய்யணும். அது நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.